அதே மாதிரி இந்த திராவிட அரசியல் உங்க எல்லார் மொத்த தமிழர்களுடைய உளவியலுக்குள்ளேயும் அவர்கள் ஒரு புகுந்து அரசியல் செய்யறாங்க. இதை எந்த வகையிலயோ ராமசாமியார் தெரிஞ்சு வச்சிருக்காருங்க. ஒருத்தனை உளவியல் ரீதியாக வீழ்த்துறதுதான் மிகப்பெரிய அவனை வீழ்த்துறதுக்கான யுக்தி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் பேசுற எல்லா இதுலயுமே தமிழர்களை திட்டுற விஷயம், தமிழன் அது இது காட்டு மராட்டி மொழி அதில் அந்த மாதிரி ஆரம்பிச்சு தமிழர்கள்ட்ட எல்லாரும் புனிதர்கள் நம்ம சொல்லலை. தமிழர்கள்ட்ட நிறைய குறைகள் இருக்கும். அப்போ அந்த குறைகளை சுட்டி காட்டும் போதெல்லாம் தமிழன் தமிழன் சொல்றது, நிறைகளை சொல்லும் போதெல்லாம் திராவிடம்ங்கிறது. அதே மாதிரி மனு சார்ந்த விஷயங்கள், பிராமண சத்திரியன் சூத்திரன் அப்படின்னு வரிசையா 4 இதை உருவாக்கினா அதை எந்த நாய் உருவாக்கிச்சுன்னு தெரியல, அதை எவன் படிக்கானுன்னு தெரியல, யாரும் அதை நடைமுறைப்படுத்துறதா இதுல இருக்கிறதாவும் இல்லை. ஆனால் இதை திரும்ப திரும்ப சொன்னார். திரும்ப தமிழர்களை பார்த்து சூத்திர மக்களே, சூத்திரம், அதுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த வார்த்தையை நான் இப்ப சொன்னோம்னா அது அசிங்கமா இருக்கும். ஆனா அவரு சொன்னா புரியுது. ஆமா, கேஸ் அவனை போடுற கேஸை போடுங்க பாத்துக்கலாம். அதாவது இத ராமசாமியார் சொன்னா அது புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தையை பாலாவோ ஏகலைவனோ சீமானோ திரும்ப நினைவுபடுத்தி இவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது பீப் போடுறான். உடனே பீப் சவுண்ட். அப்ப அவரு இது நாள் வரைக்கும் சொன்னது ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு எங்கேயோ ஒருத்தன் ஏதாவது கிறுக்கு பய எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிடறான்னு வைங்களேன். அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு திரிவீங்களா? நீங்க சென்னையில இல்ல வேற எந்த சாலையில பொது தெருவுக்கு வெளியே போயிட்டீங்கன்னா சாலையில போயிட்டு இருக்கும்போது 4 கிறுக்கு பய போவான், வண்டி வேகமா ஓட்ட தெரியாதவன் போவான், குறுக்குத்தனமா ஓட்டுறவன் போவான், நம்ம இயல்பா போயிட்டு இருக்கணும் பார்த்து திட்டுவான், அசிங்கமா சொல்லுவான். இந்த வார்த்தையை சொல்லி நீங்க வீட்டுல என்ன ஒரு சாலையில் சென்று கொண்டிருந்தவர் என்னை இப்படி திட்டி விட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? அந்த நாய்க்கு இருக்கு நாய் அதை என்னவோ சொல்லிட்டு போகுது, நம்ம கடந்து தானே போவோம். இதுதானே இதா இருக்க முடியும். அதே மாதிரி அந்த புத்தகத்துல எங்கேயோ சூத்திரர்கள் அப்படின்னு எழுதிட்டான். அந்த சூத்திரர்கள் இந்தியா முழுக்க இருக்க பொதுவான இவன் 4 செக்ஷனை பிரிச்சு வச்சு அந்த முட்டாப்பாயை எழுதி வைக்கிறான்னு வைங்களேன். அவன் சொன்ன வார்த்தையை இவனை எவ்வளவு கிரிமினல் அப்படின்னா, எவ்வளவு தந்திரக்கார பயல்கள் அப்படின்னா, அதை தமிழர்களை சொன்னதாக சொல்லி 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 பேசுறார். இதை தெலுங்காரனை சொல்லலையா, கன்னடன்னு சொல்லலையா, மலையாளி சொல்லலையா, இந்திக்காரனை சொல்லலையா, மராட்டிக்காரனை சொல்லலையா? நான் இங்கே அந்த புத்தகத்துல எழுதியிருக்கா தமிழன சூத்திரன் சொல்லி எழுதியிருக்கா? அவன் ஒரு 4 கிளாஸை பிரிக்கிறான். அந்த 4 கிளாஸ் சரி தவறெல்லாம் நம்ம அதை விட்டுருங்க, அது முட்டாள்தனமானது. பிறப்பின் அடிப்படையில்